8 பேரும் போனோம். 8 பேத்துக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பா இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார். சாப்பிட்டாரா சாப்பிடலையா அது தெரியாது. பாவம். காலைல விழுந்து அழுது? ஆமாங்க. யார் காலில்? அவங்க காலில் தான், அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில், எல்லாத்து காலிலையும் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். நம்ம எப்படி அழுவோமோ அந்த நேச்சரில் தான் அழுதார். அவர் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு, மற்றவங்க காசெல்லாம் கிடையாது. இதை அவர் இவ்வளவு கேட்கணும்னு நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட் கிடையாது. ஆனால் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க. இல்லை காலைல விழுந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சுன்னா, நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்ததுங்க. இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு, நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு. யாரை சொல்லி இது இல்லை. ஆனால் இவங்க கூட்டிகிட்டு போருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன